மாசிலா உண்மை காதலே அலிபாபாவும் 40 திருடர்கள் பாட்டுல இருந்து அன்பே உன் முந்தானை காதல் வலையான்னு லேட்டஸ்ட் பாட்டு வரைக்கும் அப்படி ஒன்னொன்னா தொட்டு கொடுத்தார். காதல் பாடல் எழுதும் பொழுதுதான் ஒரு கவிஞன் கற்பனையின் உச்சகட்டத்திற்கு போகிறான். காதல் பாடல் எழுதும் போதுதான் கவிஞனாவே மாறுறான். நிறைய பேர் காதல் கவிதை எழுதி தான் கவிதை எழுதவே பழகுறான். எடுத்தோன்னே சமூக சீர்திருத்தத்தை எழுதினான்னு அந்த ஒரு வரியோட நிப்பாட்டிடுவேன். லவ் பாட்டை எழுத போய் தான் அவனுக்கு கற்பனை அப்படி ஊற்று எடுக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இப்போ ஏரியா பகுதியில் லவ் பண்ணுற 2 பேர்த்துக்கு காதல் பாட்டு எழுதுறாரு பாருங்க கண்ணதாசன். முத்து குளிக்க வாரிகளா, மூச்சை அடக்க வாரிகளா, செண்டு வழி போமா ஏடா ஏடா, அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ, ஏடா முத்தம்மா உன் மனசு எம்புட்டு எங்கிட்டே தான் சொல்லுடி அம்மா, அடக்கோளாறு பண்ணாம செத்த வந்து கொஞ்சுங்கோ, சினிமாவில் கொஞ்சு ராப்பு அப்படியே அந்த அந்த தூத்துக்குடி பாச மாதிரியே எழுதி எப்படி எழுதுறாரு. அது காதல் பாட்டா இருக்க போய்தான்.